So hi guys, welcome back to another video. So உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ கேஸோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்றது, சாதாரண மக்களால் கேஸே வாங்க முடியல. ஸோ அவ்வளோக்கு விலை ஹைக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு என்ன சொல்றது ரொம்ப குரூஷியலான சுச்சுவேஷனில் நமக்கு என்ன சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கி எரிச்சா ஒரு 5 வருஷத்துக்கு கத்தக்கூடிய கேஸ், அதாவது ஒரிக்கலும் இந்த கேஸ் அணையாமல் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும். அதுவும் 5 வருஷத்துக்கு அப்படிப்பட்ட கேஸை நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று இந்த மான் கேஸும் இந்த வி கேஸும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வி ஏஜென்சிஸும் அது மாதிரி இந்த மான் ஏஜென்சிஸும் தான் இது மாதிரி இந்த கேஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஆளுகளுக்கு தெரிஞ்சு வருது. ஸோ இந்த கேஸ் 5 வருஷமாக நின்று எரியும்னு. ஸோ இந்த 2 கேஸ் சிலிண்டரும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த டீ காஃபி இதை மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் போடுறாங்க போட தேவைன்னா நீங்கள் இந்த வி கேஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் அப்படியே பிரியாணி வைக்கணும், இல்லைன்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் பெருசாக ஐட்டம்ஸ் பண்ணணும்னா இந்த மான் கேஸ் வாங்கிக்கோங்க. என்னென்னா இந்த மான் கேஸில் தான் கொஞ்சம் கூடி என்ன சொல்கிறது ரொம்ப கொழுந்து விட்டு எரியக்கூடியது. ஸோ உங்களுக்கு குக் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ டீ காஃபி இதை மாதிரி போடுறீங்கன்னா இந்த வி கேஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம கேஸ் சிலிண்டரும் வச்சுருப்போம், கேஸ் ஸ்டவும் இருக்கும், அது இண்டக்ஷன் குக்கரும் வச்சுருக்கோம்ல. ஸோ அது மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த டீக்கும் காஃபிக்கெல்லாம் இந்த வி கேஸும் வச்சுருக்காங்க. அது மாதிரி நார்மலி நம்ம டே டு டே என்னெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, கொஞ்சம் ஹார்டான ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு இந்த மான் கேஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 கேஸும் இனி அடுத்த 5 வருஷத்துக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். 2 கேஸ் ஏஜென்சியும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா இடி, புயல், மழை, என்ன சொல்ற வெள்ளப்பக்கம் எந்த வந்தாலும், அதாவது ஸ்ட்ராம்ஸ் என்ன வந்தாலும், ஒரு பேரழிவே வந்தாலும் இந்த 2 கேஸ் மட்டும் அழியாது. ஸோ அப்படிப்பட்ட ரொம்பவே என்ன சொல்றது உக்கிரமான கேஸ்ன்னு சொல்லலாம், அப்படியேப்பட்ட எக்ஸ்ட்ரீமான கேஸ் தான். ஸோ இது 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பப்ளிக்காக இன்னும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்களோட என்ன சொல்றது அந்த கேஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கேஸோட சப்ளை போயிட்டு இருக்கு. ஆனால் பப்ளிக்கில் இதுவரை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம சீமானோட ஸ்பீச் நம்ம பார்த்தோம். ஸோ சீமானன் அப்படியே லெஜெண்டரி ஸ்பீச் கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றது அப்படியே பெருமையாக அப்படியே என்ன சொல்றது கையெல்லாம் முறுக்கி கூஸ்பம்ஸ் எல்லாம் வந்து கையை நரம்பெல்லாம் படைச்சு என்ன சொல்றது இந்த ரஷ்யன் மூவியில் நரம்பெல்லாம் அப்படியே ஏறுமே. ஸோ அது மாதிரி இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்குமே மூச்சு விடல் முடியல, அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. எதனால பிடிச்சிட்டு இருந்தாங்க யாருக்குமே தெரியல. ஸோ சில பேர் பிபியில் வந்து அப்படியே போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே உக்கிரமான ரொம்ப என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீமான ஸ்பீச் போல இது. ஸோ அவரோட ஸ்பீச் பார்த்து அவரே என்ன சொல்றது அப்படியே பரவச நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் உக்கிரமான ஸ்பீச்சாக இருந்துச்சு நேற்றுக்கு கொடுத்தது. நான் என்ன பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அண்ணனோட கான்ஃபிடன்ஸ் தான். என்னன்னா எவ்வளோ வாட்டி அடி கொண்டு நொந்து நூலாய் என்ன சொல்றது அப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த என்ன சொல்றது அந்த நெவர் கிவ் அப். எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஜான்சினானே நமக்கு சொல்லலாம். ஸோ ஜான்சினா சொல்ல ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அண்ணனுக்கு கொஞ்சம் புகழ்த்தி பாடுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் ஜான்சினாலே சொல்லலாம், நீங்கள் ஒரு மாமேதனே சொல்லலாம். ஸோ அப்படி நமக்கு அண்ணனுக்கு என்ன சொல்றது அண்ணன் நம்மக்கிட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி நம்மளும் அண்ணனுக்கு ஒன்று எடுத்து விடுவோம். அப்படி அண்ணா நீங்கள் ஜான்சினா அண்ணா நீங்கள் என்ன சொல்ற நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்னாலாம் சொல்லி அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன். ஸோ சீமான் அண்ணனோட கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் இதுவரை ஒரு சீட்டுக்குள்ள ஜெயிக்கலை. 15 வருஷம் இப்பவும் அந்த என்ன சொல்றது அந்த இலக்கை நோக்கி போகணும்னு சொல்லுவார். ஸோ அந்த இலக்கை நோக்கி இப்பவும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இறுதியில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வீணா சியரப் பண்ணி அப்படியே பூஸ்டப் பண்ணி எல்லாம் வீணா என்ன சொல்றது ஆசை கொடுத்து மோசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் ஆசை கொடுத்து மோசம் பண்ண வேண்டாம். அவர் அப்படியே விட்டுறணும், அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வேற ஆள் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகர்னா யார்? விஜய் பிரபாகர்னு யாருன்னு சொன்ன தெரியாது, கேப்டனோட புள்ளைன்னு சொன்ன தெரியும். ஸோ கேப்டன்னா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மனுஷன். இந்த உலகத்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம்னா சாப்பாடு தான். சாப்பாடு இல்லாமல் யாருனாலுமே இருக்க முடியாது. அந்த சாப்பாடு போடுற ஒரு ஆள்னா பெரிய மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அந்த மனுஷனுக்கு தான் இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் அவரோட அவரோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெயினான இம்பார்ட்டன்ட் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த வேட்டைக்காரன் பாட்டு ஓடுறான்லாம் சொல்லிட்டு யாரை நீ தாரா கூப்பிட்றான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் நம்ம விஜய் பிரபாகர் கொடுத்த ஸ்பீச் ரொம்ப கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது இந்த கேப்டன் மேலே இருக்க நம்பிக்கை, கேப்டனோட ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு தான் ரொம்பவே சேடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்டன் எதுக்காக இந்த பார்ட்டி என்ன சொல்ற உருவாக்குனாருன்னு தெரியாமல் கூட இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய என்ன சொல்றாங்க இதை விட பெரிய தோல்வி வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். கேப்டன் எதுக்காக இந்த பார்ட்டி உருவாக்குனாருன்னு கூட தெரியாமல் கடமை கொள்கைன்னு இல்லாமல் இப்படி போய் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்களே ஒரு தோல்வி தான். ஸோ இதில் நாம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் கேப்டன் யாருன்னு கேட்டால் கேப்டன் தெரியும். ஸோ கேப்டனோட புள்ள யாருன்னு கேட்டால் கேப்டனோட புள்ள நமக்கு தெரியும், விஜய் பிரபாகர்னு. ஸோ கேப்டனோட புள்ள விஜய் பிரபாகர். இப்போதும் அவர் ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது கேப்டனோட புள்ளடா அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஜோசப் விஜய். ஸோ இதே நீங்கள் விஜய் சாரை பார்த்தீங்கன்னா சந்திரசேகரன் சாரோட புள்ள விஜய்ன்னு கேட்கல, விஜயோட. ஸோ இதே நீங்கள் விஜய் சார் பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா
ஸோ இதே நீங்கள் விஜய் சார் சைடு பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா தான் சந்திரசேகர் சொல்லுவாங்க, இல்லாமல் சந்திரசேகரோட புள்ள விஜய்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோக்கு ஐடென்டிட்டி அவர் கிரியேட் பண்ணி. ஸோ இதே நீங்கள் விஜய் சார் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட அப்பா தான் சந்திரசேகர் சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுங்க சந்திரசேகரோட புள்ள விஜய்னு அப்படி மாற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விஜய் சார் ஆல்ரெடி அவங்க ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ விஜய் சாருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண அவசியம் இல்லை, அவர் ஆல்ரெடி ஜெயிச்சும் சிஎம்மும் ஆயிட்டார். நீங்கள் இவ்வளோ முக்கிய வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியலையேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது உங்களோட ஆளை பார்க்குறதுக்கு, உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. என்னென்னா நம்ம கேப்டனோட பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கேப்டன் மேலே வச்சிருக்க என்ன கோடான கோடி ஆளுகள் வச்சுருந்த நம்பிக்கை இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படியே வீண் போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி போட்டால் நானும் அழகாக இருப்பேன், நீங்கள் அழகாக இருப்பீங்க, எல்லாரும் அழகாக இருப்பீங்க, எல்லாரும் அவர்களோட அழகு இருக்குது. ஸோ நீங்கள் கோடி சூட் போட வேண்டாம்னா சொல்லிருக்காங்க, நீங்கள் போடுங்க, நீங்கள் பெனியம் போடுங்க, கோடி சூட் போடுங்க, நிக்கர் போடுங்க, நீங்கள் என்ன வச்சு போடுங்க, ஆனால் போடுங்க, அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு என்ன சொல்கிறது போட்டுட்டு ஏதாச்சும் போய் பண்ணிருக்கடா. சும்மா என்ன சொல்கிறது எப்போ பார்த்தாலும் அவரை குத்தமாக சொல்லிட்டு இருக்கு, என்ன பண்ணார் அப்புறம் 2 மாதத்துல அவரை பண்ண வேண்டியது பண்ணியாச்சு ஆல்ரெடி. இந்த 2 மாதத்துலேயே உங்களோட இந்த சிஎம்ங்கிற இந்த மோகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பார்ட்டிக்கு நீ வர முடியாது, அடுத்த 5 வருஷத்துக்கு அடுத்த 10-15 வருஷத்துக்கு யாருக்குமே வர முடியாது. அந்த 2 மாதத்துலேயே அவர் அடுத்த வருஷத்துக்குள்ள சீட்டை அப்படியே இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இனி அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் தான், வேற யாரும் வர முடியாது. நீங்கள் கத்துனாலும் கத்திட்டு இருக்கலாம்.